Then next sum. The coach of a cricket team buys 7 bat and 6 balls for 3,800. Later she buys 3 bats and 5 balls for 1,750. Find the cost of each bat and each ball. First என்ன எடுக்கிறாங்க, 7 பேட் அண்ட் 6 பால் வாங்குறாங்க. ஆனால் அதோடைய காஸ்ட் என்ன வருது, 3,800. லேட்டராக என்ன பண்ணுறாங்க, 3 பேட்ஸ் அண்ட் 5 பால்ஸ் வாங்குறாங்க. அதோடைய காஸ்ட் வந்து 1,750. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பேட்டோட ஒரு பாலோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு கொடுக்கல. ஸோ என்ன பண்ணுவோம், ப்ரைஸ் ஆஃப் பேட் என்னது, எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அண்ட் தென் ப்ரைஸ் ஆஃப் பால் வந்து ஒய்ன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 × x + 6 × y = 3800. அதாவது இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா, எத்தனை பால் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு 5 சாக்லேட் வாங்குகிறோம். ஒரு சாக்லேட்டோட விலை வந்து 5 rupees அப்படின்னா 5 சாக்லேட்டோட விலைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 5 × 5 அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அதோடைய ஹோல் ப்ரைஸ் வந்து கிடச்சிரும், 5 சாக்லேட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். இங்கே நமக்கு என்னது, எத்தனை பேட் வாங்கினாங்கன்னு தெரியல. ஸோ 7 × x + 6y அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் நெக்ஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ என்னது 7 x வந்து என்னது 7 பேட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து நமக்கு என்னது தெரியாது. ஓகே, தென் 6y ஈக்குவல் டு என்னது 3800. இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் 3 பேட் 3x + 5y ஈக்குவல் டு என்னது 750. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போடுறோம். ஓகே, இந்த ஈக்குவேஷன் இந்த எக்ஸ் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து வேணால் எக்ஸ் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அப்போது 6y = 3800 - 7x, then y is equal to 3800 - 7x / 6. இப்போ இந்த y தான் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் போய் வேல்யூ புட் பண்ண போகிறோம். Put y in equation 2. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து க்ரியேட் பண்ணோம், எக்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அனதர் ஈக்குவேஷனில் போய் தான் என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் போய் நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஒய்யோட வேல்யூவை. அப்போது 3x + 5 × 3800 - 7x / 6 = 1750. ஓகே, அந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 5 உள்ள நம்ம கிராஸ் மல்டிப்ளை 5 நம்ம வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3x + 5 × 3800 / 6. ஏன்னா 6 வந்து நம்ம மாற்றி எழுதிக்கிறேன். ஓகேங்களா, 7x × 5 / 6 = 1750 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸன் சேமாக எழுதிக்கலாம். 3x minus 35x divided by 6 equal to 1750 minus 5 × 3800 divided by 6. ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். இல்லை 19 2s are 3s are மாதிரி எழுதிப்போம். ஓகேவா, இங்கிட்ட வந்து எல்சிஎம் எடுத்து போனோமோ அப்போ என்ன வரும், 18x minus 35x divided by 6 equal to 3 × 1750 minus 5 × 1900 divided by 3 அப்படின்னு எழுதிப்போம். இது வந்து இந்த சம் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் கொஞ்சம் லாங்காக போகுது. பட் இதே நீங்கள் எலிமினேஷன் மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் வந்து இவ்வளோ கேல்குலேஷன்ஸ் மேக்ஸிமம் வராது எலிமினேஷன் மெத்தடில். ஸோ பெட்டர் நீங்கள் டைம் கன்சியூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் எலிமினேஷன் மெத்தட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த எக்ஸசைஸில் எல்லாமே சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டிருக்கனால நம்ம இப்படி போடுறோம். ஓகே, அந்த நெக்ஸ்ட் நம்ம பண்ணலாம். அப்போது 18 - x - 35x நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா -17x அப்படின்னு ஆன்சர் வரும்.
17x divided by 6 equal to 5250 minus 9500 அப்படின்னு வரும். ஓகேங்களா, மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 3 இங்கே இருக்க 3 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 3 is 3, 2 3s are 6 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் சம்மில் இப்போ என்ன வரும்? மைனஸ் 17x divided by 2 ஈக்குவல் டு இது ரெண்டே நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 4250 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு சம்மில் minus 17x equal to minus 4250 into 2 அப்போ x is equal to minus 4250 into 2 divided by 17. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 17ஆல் இது வந்து டிவைட் ஆகும். எவ்வளோ வரும் அப்படின்னா 25 சார் போட்டோம்னா நமக்கு வரும்னு நினைக்கிறேன். 17 into 25 35 5 மிச்சம் 3 8 14 4 மிச்சம் 1 5 ஓகே 117 is 17 அப்போது 25 0 250 சார் அப்படி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 500 நம்ம படிச்சிட்டோம். அப்போது ஒரு பேட்டோட ப்ரைஸ் என்னது? 500. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வேணால் பெருசாக இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போது புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 இன் ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 2 என்னது? 3x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 1750. அப்போது 3 into 500 ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 1750 அப்படின்னு வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் மாற்றி எழுதிக்கிறேன். 5y equal to 1750 minus 1500 equal to அப்போ 5y equal to என்ன வரும்? 215 வரும். அப்போ y is equal to என்னது? 250 divided by 5 வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா y is equal to 15 வரும். இப்போ ஒரு பேட்டோட ப்ரைஸ் என்னது? 500. ஒரு பாலோட ப்ரைஸ் என்னது? 50. ஸோ தர்ஃபோர் ப்ரைஸ் ஆஃப் பேட் அண்ட் பால்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும் கடைசியில். ஓகேங்களா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 நான் எழுதுறேன். பட் நீங்கள் எக்ஸாம்பிள் எப்படி எழுதணும்? ப்ரைஸ் ஆஃப் பேட் இஸ் ஈக்குவல் டு 500, ப்ரைஸ் ஆஃப் பால் இஸ் 50 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the taxi charges in a city consist of a fixed charge together with a charge for the distance covered. For a distance of 10 km, the charge paid is 105 and for a journey of 15 km, the charge paid is 155. What are the fixed charges and the charges per kilometer? How does a person have to pay for traveling a distance 25 km? இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்தம் 3 விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். மொதல் ஃபிக்ஸ்டு சார்ஜு, பெர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜு, அண்ட் தென் 25 கிலோமீட்டர் ஒருத்தவங்க ஜேர்னி பண்ணாங்க, ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ்டு சார்ஜ் என்னென்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது என்ன ஃபிக்ஸ்டு சார்ஜ் அப்படின்னா அந்த ஆட்டோவை நம்ம யூஸ் பண்ணுறக்கு, அந்த டாக்ஸியை நம்ம யூஸ் பண்ணுறக்கே நம்ம ஒரு சார்ஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டர் போகிறதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் கொடுக்கணும். ஓகேங்களா, அதுதான் வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜ். அந்த ஆட்டோவில் ஏறிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஒரு சார்ஜ் கொடுக்கணும். அந்த டாக்ஸியில் ஏறிட்டோம் அப்படின்னாலே ஒரு சார்ஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு பெர் கிலோமீட்டருக்கும் ஒரு சார்ஜ் கொடுக்கணும். அதுதான் வந்து என்னென்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்காங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர் போயிருக்காங்க. அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 105 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துப்போம்? ஃபிக்ஸ்டு சார்ஜை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அண்ட் தென் செகண்ட் சார்ஜ் பெர் கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துப்போம். இப்போ ஃபஸ்ட் பர்சன் எவ்வளோ போயிருக்காங்க? 10 கிலோமீட்டர் போயிருக்காங்க. அப்போது ஃபிக்ஸ்டு சார்ஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதோட 10 கிலோமீட்டர் இன்ட்டு ஒய் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு கிலோமீட்டருக்கு சம்திங்னா 10 கிலோமீட்டருக்கு 10 இன்ட்டு ஒய் போடுவோம். மொத்தமாக எவ்வளோ கொடுத்தாங்க? 105 கொடுத்தாங்க. இதுதான் ஈக்குவேஷன் 1. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஜேர்னி ஃபார் 15 கிலோமீட்டர். அப்போ என்னது செகண்ட் பர்சன் 15 கிலோமீட்டர் போயிருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க? எக்ஸ்ன்ற ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜ் கொடுத்துருப்பாங்க.
150 கிலோமீட்டர் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்க மொத்தமாக எவ்வளோ கொடுத்தாங்க? 155 கொடுத்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூஷன் மெத்தட் போகும். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஒரு வேளை எலிமினேஷன் மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸை நம்ம கேன்சல் பண்ணிட்டு டேரெக்டாகவே ஒய் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். பட் இந்த எக்ஸசைஸில் கொடுத்துருக்கனால நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸ் என்ன பண்ணுறேன்? நான் மாற்றி எழுதிக்கிறேன். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 105 மைனஸ் 10y அப்படின்னு. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ தான் என்ன பண்ண போகிறேன்? செகண்ட் ஈக்குவேஷனில் போய் புட் பண்ணணும். ஓகேங்களா? எந்த ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்கிறோமோ அதுலேருந்து இன்னொரு ஈக்குவேஷனில் போய் தான் என்ன பண்ணணும்? புட் பண்ணணும். சேம் ஈக்குவேஷனில் நம்ம போடக்கூடாது. ஓகே, தென் எழுதலாம். புட் x is equal to 105 minus 10y in equation 2 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? தென் 105 minus 10y plus 15y equal to 155. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 5y minus 155 minus 105. அப்போ y is equal to என்னது? கேன்சல் ஆச்சுன்னா வெறும் 50 மட்டும் வரும் இல்லையா? சரி, 5y is equal to 15 வரும். இப்போ y is equal to என்னது? 50 by 5 equal to 10. கேன்சல் பண்ணோன்னா 10 வரும். இப்போ y is equal to என்னது? 10. which means per கிலோமீட்டருக்கு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க? 10 கொடுக்குறாங்க. ஸோ சார்ஜ் ஃபார் பெர் கிலோமீட்டர் இஸ் 10 rupees அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ என்னது? இந்த ஈக்குவேஷனில் போய் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய் இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனில் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ x is equal to என்னது? 105 மைனஸ் 10y இப்போ தான் பார்த்தோம். அப்போது 105 மைனஸ் 10 into 10 ஜஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போது 105 மைனஸ் 100 ஈக்குவல் டு x is equal to என்னது? 5. ஓகேங்களா? அப்போது அந்த டாக்ஸியில் நம்ம ஏறிட்டாலே நம்ம எவ்வளோ கொடுக்கணும்? ஃபிக்ஸ்டு சார்ஜ் 5 rupees கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம பெர் கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ண நமக்கு 10 rupees கொடுக்கணும். இப்போ அண்ட் தென் அனதர் ஒரு டிவிஷன் வேறு நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைன் பண்ண சொல்லி. அப்போது ஒரு பர்சன் 25 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணால் எவ்வளோ கொடுத்துருப்பாரு? ஸோ ஃபார் 25 கிலோமீட்டர் 5 + 25 × 10 ஈக்குவல் டு, ஓகே, இப்போ என்ன வேணும்? 5 + 250. அங்கே என்ன கொடுத்துருப்பாங்க? 255 rupees அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்? கொடுத்து ட்ராவல் பண்ணி போயிருப்பார். ஸோ அப்போ ஹென்ஸ் நீங்கள் எப்படி எழுதணும்? For fixed charges 5 rupees, charge per kilometer is 10 rupees. Okay, and then journey for a or else travel for a distance of 25 kilometer is 255 அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஆன்சர் என்ன பண்ணணும்? நம்ம எடுத்து எழுதணும். ஓகேங்களா?